நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள வெற்றிவேலன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். வெயில், மழை, பனி, குளிர்காலம்னு ஓராண்டில் நாம் மாதங்களை பிரிக்கிறோம். இப்போ நாம் வெயில் காலம், கோடையின் உஷ்ணத்தை அனுபவிச்சிட்ருக்கிறோம். காற்றோட்டமான இடத்துல வசிக்கணும் அல்லது காற்றோட்டத்தை ஏற்படுத்திக்கணும். தளர்ந்த ஆடைகளை அணியணும். காட்டன், பருத்தி ஆடைகள் மிகவும் உகந்தவை. பருவநிலை மாற்றங்கள் ஏற்படும் போது ஜீரண சக்தி குறைவாக இருக்கும். அதனால் எளிதில் செரிமானமாகக்கூடிய உணவு வகைகளை சாப்பிடணும். வைட்டமின் சி, உயிர்ச்சத்து அதிகமுள்ள ஆரஞ்சு, எலுமிச்சம்பழச்சாறு குடிப்பது ரொம்ப நல்லது. ஒரு நாளைக்கு 3 லிட்டராவது தண்ணி குடிக்கணும். தயிர் தவிர்த்து மோர் சேர்ப்பது நல்லது. உடல் பருமன் அதிகமுள்ளவர்களுக்கு வேர்வை அதிகம் வரும். உடல் பாகங்களை சுத்தபத்தமாக வச்சுக்கணும். வெயில் காலத்தில் உடல் வெப்பத்தை சமன் செய்ய வியர்வை அவசியம். வேர்க்காமலே இருக்கக்கூடாது. வேர்க்கலைன்னா உடல் வெப்பம் அதிகமாயிடும். அதிகமான வியர்வை வெளியேறணும். அதுக்கு ஈடான அளவு தண்ணீர் உள்ளுக்கு போகணும். வெற்றிவேலன் ஐயா, நீங்கள் தென்னந்தோப்பில் உட்காந்துருப்பீங்க. தாகம் எடுத்துச்சுன்னா தண்ணியும் குடிப்பீங்க, இளநீரும் குடிப்பீங்க. உங்களை மாதிரி நாங்கள் இருக்க முடியுமா? இது ஒரு பக்கம். இன்னொரு செய்தி, வரும் 2025 உலகத்தில் 120 கோடி மக்கள் சுத்தமான குடித்தண்ணீர் கிடைக்காம சிரமப்படுவாங்கன்னு ஐக்கிய நாடுகள் சபை தெரிவிச்சிருக்கு. கிட்டத்தட்ட நம்ம நாட்டு மக்கள் தொகை எண்ணிக்கை இது. கோடை காலத்தில் மட்டும்தான் தண்ணீர் பிரச்சனை பற்றி பேசுகிறோம். ஆனால் இனி வரக்கூடிய எல்லா பருவ காலங்கள்லையும் உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் குடிதண்ணி பிரச்சனை வரப்போகுதுன்னு கணிக்கிறாங்க. இதுக்காக ஒரு தொலைநோக்கு பார்வை, தொலைநோக்கு திட்டம் தேவை. பிரிட்டிஷ் விஞ்ஞானிகள் கிராஃபின் வடிகட்டி என்ற ஒரு வடிகட்டியை உருவாக்கியிருக்காங்களாம். இது நமது குடிநீர் தேவையை குறைந்த செலவில் சுற்றுப்புற சூழல் பாதிப்பின்றி தீர்க்க வல்லதுன்னு சொல்கிறாங்க. உப்பு நீரை நல்ல நீராக்கும் பணியில் இந்த வடிகட்டியை பயன்படுத்தலாமா. ரொம்ப மெல்லிய பொருளான கிராஃபின் அதிக உறுதியானதுங்கிறாங்க. அதே சமயம் அதிக நெகிழ்வுத்தன்மை கொண்டது. நமக்கு இப்போது தண்ணீர் தேவை அதிகமாயிட்டிருக்கு. கடல் நீரை குடிநீராக்கலாமான்னு பேசுகிறோம், செயல்படுத்துகிறோம். ஆனால் இதற்கு ஆகும் செலவு கொஞ்சம் அதிகம். அதுக்காக தான் இந்த கிராஃபின் வடிகட்டியை பயன்படுத்துகிறாங்க பிரிட்டிஷ் விஞ்ஞானிகள். குறைந்த செலவில் சுற்றுப்புறச் சூழல் பாதிப்பில்லாமல் நமது குடிநீர் தேவையை தீர்க்க வல்லது இந்த வடிகட்டி. இப்படி ஏதாவது புதுசாக கண்டுபிடிக்கப்படணும். அப்போது தான் நமது தேவைகள் பூர்த்தியாகும். வெற்றிவேலன் ஐயா, சாலையில் பிரயாணம் செய்யும்போது வெயில் நேரத்தில் கானல் நீரை பார்க்குறோம். கானல் நீர் உருவாக ஒளி விலகல், முழு அக பிரதிபலிப்பு தான் காரணம். கானல் நீரை வடமொழியில் மிருகத்ருஷ்ணா அப்படிங்கிறாங்க. சமஸ்கிருதத்தில் மிருக அப்படின்னா மிருகத்தை குறித்தாலும் குறிப்பாக மானைத்தான் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. திருஷ்ணான்னா தாகம்னு அர்த்தம். பாலைவனத்தில் உள்ள மானுக்கு தொலைதூரத்தில் தண்ணி இருக்கிறது போல தெரியும். அதனால் மான்கள் அதை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கும். இதனால தான் மிருகத்ருஷ்ணா என்ற பேர் வந்துச்சு. மனிதர்களின் வாழ்க்கை தத்துவத்தை மிருகத்ருஷ்ணாவிற்கு ஒப்பிடுவர். ஆனால் இப்போ நாமளும் நீரை கானல் நீர் போலத்தான் பார்க்குறோம். நமது சந்ததியினர் இப்படி பார்க்கக்கூடாது. ஏதாவது செய்யணும். அறிவியல் பூர்வமாவோ அனுபவபூர்வமாவோ ஏதாவது செய்யணும். இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.